வெல்கம் டு அசத்தல் மாமி சேனல். சிவன் கோவில் 1500 வருஷம் பழமையான சிவன் கோவிலில் வன்னிமரம்ல பிள்ளையார், ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார். வாங்க, இதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி குங்குமம் பூ பொட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம். பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணலாம். பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் வைக்கலாம். வன்னிமர பிள்ளையார் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையாருங்கிறது. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நான் அலங்காரம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு பிள்ளையாரை காமிக்கிறேன். பிள்ளையாருக்கு குங்குமம் வைக்கலாம். அழகான பிள்ளையாருக்கு பூனல் சாத்தியாச்சு. நல்லா அழகாக இருப்பாருங்க. பூனல் சாத்தியாச்சா? வேஷ்டி கட்டலாமா? இப்போது அழகாக வேஷ்டி கட்டியாச்சு. பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு. பிள்ளையாருக்கு பூ வைக்கலாமா? அழகா பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தலாம். அலங்காரம் அழகாக பண்ணியாச்சு. குளிப்பாட்டி சந்தன குங்குமம் வச்சு வேஷ்டி கட்டி பூனல் போட்டு அருகம்புல் வச்சு பூ சாத்தியாச்சு. இப்போது கோலம் போட்டாச்சு. விளக்கேற்றலாம். இடுப்பெண்ணெயில் விளக்கேற்றினா ரொம்ப நல்லதுங்க. இடுப்பெண்ணெயில் சிகப்பு திரி போட்டு நான் பிள்ளையாருக்கு விளக்கேற்ற போகிறேன். அழகாக விளக்கேற்றியாச்சா? அடுத்தது கொள்ளு. இதுதாங்க முக்கியம். இந்த கொள்ளை அவங்க தலையை சுற்றி இந்த பிள்ளையார் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் நினச்சது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. பாருங்க, எல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. பிள்ளையாருக்கு கோலம் போட்டு விளக்கேற்றி கொள்ளு தலையை சுற்றி நினச்சது நடக்கணும், முக்கியமாக கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டி இந்த கொள்ளை தலையை 3 முறை சுற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக கைமேல் கடன் கிடக்கும். இதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணலாம். கற்பூரம் ஏற்றலாமா பிள்ளையாருக்கு? கற்பூரம்